ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட கமெண்ட்டில் கேட்க விரும்புகிறேன். நம்ம எந்த டாப்பிக்கில் நம்ம வீடியோ போட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் நிறைய விதமாக பார்க்குறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கும், ஸ்டடியில் கற்றுக்கலான்ற ஆர்வம் இருக்குதா, அல்லது காப்பி ட்ரேடிங் பார்த்து ட்ரேட் பண்ணலான்ற ஆர்வம் இருக்குதா. ஸோ எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணலாம், அப்புறமா டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மக்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா பல தரப்பினர் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை எந்த கேட்டகரியில் கற்றுக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். சைக்காலஜி அப்படின்னா நம்ம சைக்காலஜி பற்றி நம்ம சேனல் இதுக்கு தான் நம்பர் 1 எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த அளவுக்கு நான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. 1-2 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் 10% தான் ஸ்ட்ராட்டஜி பற்றி வீடியோஸும் போட்டிருக்குது. மிச்சம் 90% சைக்காலஜி பற்றி தான் வீடியோ போட்டிருக்குது. அதில் ஃபண்டமெண்டல் பற்றி விஷயங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா சரி, இல்லை டெக்னிக்கல் பற்றி விஷயங்கள், அதாவது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஒரு சார்ட்டை பற்றி நம்ம பேசுகிறது டெக்னிக்கல் பற்றி பேசுங்க சார் அப்படின்னு சரி, ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், வீடியோ மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். நிஃப்டி 50ல் எந்த மாதிரி அப்டேட் பார்க்கலாம் சார் நம்ம நெக்ஸ்ட், உங்களுடைய வியூஸ், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எந்த மாதிரி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றோடைய ப்ரெடிக்ஷன் வீடியோ போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு தெரியும். ஸோ இது ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஒர்க் ஆகிற இடம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது, ஓப்பனாக திரும்ப கண்டினியூ ரேலி ஆகுது. ஸோ என்னன்னா இதனுடைய கரெக்ஷன் உதவும் இருக்குது. இதில் பெருசாக நம்ம பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் கிடையாது இது வரலாம் ப்ரெசென்ட். ஓகே, சப்போஸ் நாளைக்கு எங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மேலே மூவ்மெண்ட் ஆச்சு இல்லை, இந்த லெவலும் தாண்டி கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணோம், நம்மளுடைய பிளானை கொஞ்சம் மாற்றுறதுக்கான பிளான் பண்ணோம் இந்த ஏரியாவுக்கு கீழே. ஓகே, ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கூட இந்த தூரம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கரெக்ஷன் பத்தலை இது அப்படின்றப்போ இந்த தூரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பிளான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம்னா, இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம். அப்போது அப்சைட் பிளான் கண்டினியூ டேரெக்டாக இந்த ஹையை பிரேக் ஆகிடுமா அப்படின்ற கொஷின்ஸ் இருக்கும். டேரெக்டாக அப்படியே போகாத இல்லைன்னு தெரியாது. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி மேபி இந்த இதில் ஒரு நியூ ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு இந்த மாதிரியும் அகைன் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் மேலே போதா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் ப்ரைஸு இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு மேலே ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக நான் பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்திங்கன்னா இதில் 2 லெவலில் நம்ம டார்கெட்டாக மென்ஷன் பண்ணி எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் சப்போர்ட் தாங்க முடியாமல் பிரேக் டவுன் கீழே வரலாம், ஆப்ஷன் நம்பர் 1. இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்னு அதுக்கு இன்னும் நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகலாம், இது 2வது ஆப்ஷன். ஸோ ப்ரைஸு எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த மூமெண்ட்டை வேணால் எக்ஸிட் ஆகலாம், இந்த பக்கம் என்ட்ரி ஆகிட்டு இங்கேருந்து இதுவரையிலும் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரலாம். நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ் இது. ஓகே, சரி சார், இல்லை மார்க்கெட் ஹையர் ஐ ஃபார்மேஷனே பண்ணல, ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது இடத்துல அப்படின்றப்போ அகைன் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் டவுன். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,450 400 வரலாம் ப்ரைஸை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இங்கேருந்து அகைன் ஒரு 150 பாயிண்ட் டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். அதாவது மேலே போக விருப்பப்படல, மார்க்கெட் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடக்கலை, ஒரு இது மாதிரி ஒரு சைடு கன்சல்டேஷன் ஃபேஸ் போயிட்டு இருக்குது அப்படின்றப்போ ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து இங்கே எக்ஸிட் ஆகலாம். ஓகே, இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸை இந்த மாதிரி போகும். அதாவது 3 டைப்பில் நம்ம பார்த்துக்கோங்க இல்லையா. டவுன் சைட் போச்சுன்னா எந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லை ஹையர் ஐ ஃபார்மேஷன் போனால் எப்படி மூவ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல நம்ம எங்கேருந்து டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் ஆப் சைட் போனால். ஏன்னா கண்டினியூவாக அப்படியே ஒரே டைம் டேல் இந்த மாதிரி கொடுத்துருன்ற ஒரு மூமெண்ட்லாம் ரேர். இது அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் மூமெண்ட்லாம் வராது. கொஞ்சம் மேலே ப்ரைஸோ கன்சல்டேஷனோ அகைன் கீழே வரும், அகைன் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அந்த இடம் கிட்டத்தட்ட சப்போர்ட் கிட்டே வந்திருக்கு ப்ரைஸு. இன்னும் ஒரு ரிவர்ஸ்க்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரில, ஜஸ்ட்டு சப்போர்ட் கிட்டே நிற்குது ப்ரைஸு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸு இதுக்கு மேலே இருந்தவர்களும் நம்ம ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். அதாவது இதனுடைய மேலே ஹை டார்கெட் வச்சு நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை சார் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆக சொல்லி டக்குன்னு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு
அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்போ என்ன மார்க்கெட் வந்து எங்கேருந்து ஓப்பன் ஆச்சு நாளைக்கு 54,600 வந்து ஃபஸ்ட் லெவலாக நீங்கள் வந்து டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அதாவது இன்ட்ரடேக்காக சொல்ல வர ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கோ லாங் டைமுக்கோ சொல்ல லாங் டைம் மேபி இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிட்டு ஒரு ஹை கிரியேட் பண்ணி கீழே பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை சொல்ல வரல, நான் இன்ட்ரடேக்காக சொல்ல வரேன். இன்ட்ரடேலையும் நாளைக்கு இந்த லெவல் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கூட அந்த மூவ்மெண்ட் டைம் கேட்ச் பண்ணலாம். நாளைக்கு அந்த கேப் டவுனை ஏரியா ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் இந்த சப்போர்ட் கிட்ட மேலே ட்ராவல் ஆக சொல்ல நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் எடுக்காத பிளானும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது இடத்துல. ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிகவர் கொடுத்துருக்கப்போ நான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நான் கட் பண்ணி கீழே வருவோம் அப்படி தான் சேஃபர் ஜோனாக இருக்காது. ஓகே, நீங்கள் கட் பண்ணி கீழே வந்துட்டதுக்கப்புறம் இதுக்கு கீழே லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கேட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மால் மூவ்மெண்ட் கேட்ச் பண்ணி நீங்கள் வெளியே வரலாம். இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸ் தான் நான் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்லேயும் சேம் அதே மாதிரி தான். அதாவது எங்கே உங்களுக்கு சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக பிரேக் அவுட் ஆகுது அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ சப்போர்ட் கிட்ட ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த 80,750 கிட்ட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தூரத்தை நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா ப்ரைஸ் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கப்போ ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வெளியே வந்துடலாம். இல்லை மார்க்கெட் வந்து சென்செக்ஸில் மேலே ரிகவர் ஆகிடுச்சு சார், இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரீடெஸ்ட் அகைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்க சொல்ல நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிடலாம். ஏன்னா வந்து நமக்கு ஒரு கீழே ஒரு பாட்டம் கிடைக்கணும். ஜஸ்ட் ஒரே ஸ்விங்கில் வந்து மார்க்கெட் மேலே போகாது. மார்க்கெட்டு கொஞ்சம் இதில் கரெக்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி மேலே மூவ் ஆக சொல்ல நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 81,900 81,800 கிட்ட நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் திரும்ப ப்ரைஸ் கீழே வரும், திரும்ப மேலே போவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ட்ராவல் ஆனால். ஓகே, இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ட்ராவல் ஆச்சுன்னா உங்களுக்கு சொன்ன இல்லையா அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த லெவல் தாண்டி கீழே சொல்லும் இந்த ஏரியாலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம மிட் கேப் எந்த மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணியிருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மூமெண்டம் இருக்கு இல்லையா, இந்த மூமெண்டம் வந்து பெருசாக ஃபாலோ ஆன மாதிரி ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ளஸில் தான் வந்து முடிஞ்சிருக்கு நிஃப்டி மிட் கேப்பு. சென்செக்ஸு நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாலு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதில் பாதி தான் வந்து கீழே வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்து பெருசாலாம் ஒன்றும் விழலை. ஆனால் நிஃப்டி மிட் கேப் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தாங்கி பிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். எதுக்கு நிஃப்டி மிட் கேப்பு 100. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே போகிறவரை நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே, அகைன் இங்கேருந்து ஒரு 1 hour சார்ட் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு அது ஸ்மாலாக தெரியுது. நீங்கள் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். இதில் நிஃப்டி மிட் கேப்பில் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்கன்னா கூட பெட்டராக இருக்கும். இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இதனோட ஹை டார்கெட்டை நீங்கள் எக்ஸிட் பண்ணி வெளியே வரலாம். ஓகே, ஆனால் கண்டிஷன் வந்து எல்லாம் பிரேக் அவுட் கொடுக்கணும், தான் முக்கியமான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ப்ரைஸு இந்த மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் ப்ரைஸ் இந்த லெவல் தாண்டி கீழே க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி எங்கெங்கே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அங்கெல்லாம் வந்து எக்ஸிட் ஆகிட்டு இங்கே வெளியே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி மிட் கேப்பில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.